நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பைத்தான் வந்து ரொம்பவே ஸ்லோவான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தானை வந்து ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் வந்து பைத்தான் டெவலப்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஃபாலோ பண்ணுறது என்னன்னா மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரியை வந்து நம்ம பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணும்போது நமக்கு வந்து பைத்தானோட எக்ஸிக்யூஷன் வந்து C=10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். அண்ட் தென் அதோட ஐடியை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஐடி அப்படிங்கிறது அட்ரஸாக தான் நம்ம வந்து ஐடி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து ஏக்கான அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸில் தான் வந்து நமக்கு 10 அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் தென் b=10 அப்படின்னு அகைன் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதோட அட்ரஸை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரெண்டுக்குமே சேம் அட்ரஸ் வரதை இங்கே பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா பைத்தான் வந்து ஒரு டைம் 10 அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா எப்போல்லாம் நம்ம 10 அப்படின்னு டிஃப்ரெண்ட் வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த சேம் 10ஐயே வந்து அது வந்து அக்சஸ் பண்ணிக்கும். அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பெரிய நம்பரை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் தென் C=10,000 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதோட ஐடியை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் 10,000 ஸ்டோர் ஆயிருக்க ஐடி. D=10,000 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதோட ஐடியாவும் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூவே நமக்கு வந்து 10,000 அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் இதோட அட்ரஸ் வந்து நம்ம இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்க்கலாம். அதாவது பைத்தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு சில அனாலிசிஸ் பண்ணி நம்ம எந்த நம்பர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு வந்து ஸ்டாட்டிக்கான அட்ரஸை வந்து நமக்கு அசைன் பண்ணிடும். இப்போ 10, 12 இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நம்ம அதிகமாக அசைன் பண்ணுவோம். அதனால் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலரான ஸ்டாட்டிக்கான மெமரியை நமக்கு வந்து அது அலாகேட் பண்ணிடும். பட் 10,000 அப்படிங்கும்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு டிஃப்ரெண்டான ஐடியை வந்து நமக்கு அது அசைன் பண்ணும். இப்போ மறக்காமல் இந்த வேல்யூஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 784ல் முடியுது. அதாவது 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. அண்ட் தென் இந்த வேல்யூவை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஷெல்லை விட்டு வெளியில் வந்துட்டேன். அண்ட் தென் ஷெல்லை கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்து திருப்பியும் பைத்தானுக்குள்ளே என்டர் ஆகிறேன். என்டர் ஆகிட்டு A=10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதோட ஐடியை நான் வந்து செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அசைன் பண்ணி அதோட ஐடியை நம்ம வந்து செக் பண்ணும்போது நமக்கு வந்து 84 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்து பைத்தான் வந்து ஸ்டாட்டிக்காக மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா -5ல இருந்து 256 வரைக்கும் நமக்கு கான்ஸ்டன்டான வேல்யூவை கான்ஸ்டன்டான மெமரியில் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதுவே நம்ம வந்து திருப்பி A=10,000 அப்படின்னு கொடுத்துட்டு அதோட ஐடியை வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான வேல்யூவை வந்து நமக்கு த்ரோ பண்ணும். ஸோ இதை வந்து ப்ரீவியஸாக இருந்த ஐடியாவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படி தான் பைத்தான் வந்து மெமரியை ஹேண்டில் பண்ணுது. இணைந்திருங்கள் Zhagaram Tech உடன். நன்றி.